வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த பத்தி பேச போறோம். கிட்னி ஸ்டோன்ஸ். ஆமா, சிறுநீரக கற்களை பத்தி நாம நினைச்சு வச்சிருக்கிறதையே தலைகீழா மாத்த போற ஒரு புது கோணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னடா இது கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு காரணம் கிட்னில இல்லையான்னு கேக்குறீங்களா? ஆமா, நம்ம பொதுவா பிரச்சனையோட அறிகுறிகளை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா அதோட ஆணிவேல் நாம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கலாம். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இப்போ சமீபத்துல, அதாவது 2024 2025ல வந்த ஆய்வுகள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்தியிருக்கு. அதுதான் குடல் சிறுநீரக அச்சு. அப்படின்னு என்ன தெரியுமா? உங்க சிறுநீரக கற்கள் உருமாகிறதுக்கான கதை உங்க சிறுநீரகத்துல ஆரம்பிக்கல, அது உங்க குடல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த குடல் சிறுநீரக தொடர்பு கொஞ்சம் சிக்கலா தெரியலாம். ஆனா இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, நம்ம உடம்பே ஒரு வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் மாதிரி தான். அதுல 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. ஒன்னு நம்ம குடல். இத ஒரு ப்ரீ ஃபில்டர், அதாவது முதல் நிலை வடிகட்டின்னு வச்சுக்கோங்க. தண்ணில வர பெரிய குப்பையெல்லாம் இதுதான் முதல்ல தடுத்து நிறுத்தும். ரெண்டாவது நம்ம சிறுநீரகங்கள். இது ஒரு ஃபைன் ஃபில்டர் மாதிரி, ரொம்ப ரொம்ப சின்ன துகள்களை கூட விடாம வடிகட்டிடும். மூணாவதா நீங்க குடிக்கிற தண்ணி. இத நம்ம வாட்டர் பிரஷர்னு சொல்லலாம். இந்த பிரஷர் தான் பைப்ல இருக்கிற அழுக்கெல்லாம் அடிச்சிட்டு போகும். இந்த 3 விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம பார்த்த இந்த ஒப்பீட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அறிவியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம உடம்புங்கிற இந்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்துல நிஜமாவே வேலை செய்யற அந்த ஆட்கள் யாரு? வாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த சிஸ்டம்ல இருக்கிற குப்பை என்னன்னு பார்ப்போம். இதோட பேரு ஆக்சிலேட். கீரை, தக்காளி, நட்ஸ்னு நம்ம ரொம்ப ஆரோக்கியம்னு நினைக்கிற பல உணவுகள்ல இது இயற்கையாவே இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஆக்சிலேட் தான் சிறுநீரக கற்களை உருவாக்குறதுக்கு முக்கியமான மூலப்பொருள். இதோ இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோஸ். இவங்கள நம்ம பணியாளர்கள்னு சொல்லலாம். ஆக்சலோபாக்டர் ஃபார்மிஜீன்ஸ் அப்படிங்கிற இந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஒரே ஒரு வேலை தான். நாம சாப்பிடுற ஆக்சலேட் நம்ம ரத்தத்துல கலக்கிறதுக்கு முன்னாடியே அதை உடைச்சு காலி பண்ணிடணும். இந்த 2 படத்தையும் பாருங்க, விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். உங்க குடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது இந்த பணியாளர்கள் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஆக்சலேட்ன்ற குப்பைய அப்பப்போவே சுத்தம் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதாலேயோ இல்ல ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்றதாலேயோ குடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்போ இந்த பணியாளர்கள் இல்லாம போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகும்? அந்த குப்பை நேரா ரத்தத்துல கலந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது நம்ம சிறுநீரகங்களுக்கு போயிடும். சரி, இந்த முதல் நிலை ஃபில்டர், அதாவது நம்ம குடல், அதோட வேலைய செய்யாம விட்டா என்ன நடக்கும்? அது ஒரு சங்கிலி தொடர் விளைவை உருவாக்கிடும். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த சிஸ்டம் முக்கியமா 3 வழிகள்ல ஃபெயில் ஆகுது. ஒன்னு டிஸ்பயோசிஸ், அதாவது நம்ம நல்ல பணியாளர்கள் குறைஞ்சு போறது. ரெண்டாவது லீக்கி கட். இதுல குடல் சுவர்கள் வீக் ஆகி ஆக்சிலேட் மாதிரி வேண்டாத பொருளெல்லாம் ரத்தத்துல கசிய ஆரம்பிச்சிடும். மூணாவது நீரிழப்பு, அதாவது போதுமான தண்ணி குடிக்காததால வாட்டர் பிரஷர் குறைஞ்சு கழிவுகளை சரியா வெளியேற்ற முடியாம போறது. இந்த வாக்கியம் பிரச்சனைய ரொம்ப அழகா சொல்லுது. எப்போ நம்ம குடல் அதோட வேலைய செய்ய தவறுதோ அப்போ அந்த முழு பாரமும் சிறுநீரகங்கள் மேலதான் விழுது. இதனால சிறுநீர்ல ஆக்சிலேட்டோட அளவு ரொம்பவே அதிகமாகுது. இதுக்கு பேரு தான் ஹைப்பர் ஆக்சலூரியா. ஆக மொத்தத்துல விஷயம் இதுதான். ஒரு பக்கம் உடம்புல தண்ணி சத்து கம்மியா இருக்கு, அதாவது வாட்டர் பிரஷர் ரொம்ப லோவா இருக்கு. இன்னொரு பக்கம் சிறுநீர்ல ஆக்சிலேட் ரொம்ப அடர்த்தியா இருக்கு. இந்த ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? அந்த சின்ன சின்ன ஆக்சிலேட் துகள்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து படிகங்களா, அதாவது கற்களா உருவாக ஆரம்பிச்சிடும். சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்கேன்னு பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இத சரி செய்ய ரொம்பவே எளிமையான புத்திசாலித்தனமான வழிகள் இருக்கு. நம்ம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நாமளே எப்படி சரி செஞ்சு சூப்பரா வேலை செய்ய வைக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். அப்போ நம்ம ஆக்ஷன் பிளான் என்ன? ரொம்ப சிம்பிள். முதல்ல மோர், தயிர், பழைய சோறு மாதிரி புளிக்க வச்ச உணவுகள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்மகிட்ட இருந்து காணாம போன அந்த நல்ல பணியாளர்களை மறுபடியும் வேலைக்கு சேர்க்கும். ரெண்டாவது, வாழைத்தண்டு மாதிரி நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகள். இது நம்ம குடல் சுவர்களை நல்லா பலப்படுத்தி அந்த ஃபில்டரை ஸ்ட்ராங் ஆக்கும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, நாள் முழுக்க சீரா தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அப்போதான் அந்த வாட்டர் பிரஷர் கரெக்டா இருந்து சிஸ்டத்தை சுத்தமா வச்சுக்கும். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளான விஷயங்கள்? அப்போ இனிமே சிறுநீரக கற்களை தடுக்கணும்னா அது வெறும் சிறுநீரகத்தை பத்தின விஷயம் இல்ல, அது உங்க குடலா ஆரோக்கியமா பாத்துக்கிறத பத்தினது.
உங்க குடல் நல்லா இருந்தா உங்க சிறுநீரகமும் நல்லா இருக்கும். அதனால உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன நல்ல பழக்கம் என்ன? யோசிச்சு பாருங்க.